2015 கேன்சர் வந்து அதில் சர்வை ஆகி 8 வருஷம் நல்லா இருந்தேன். அப்புறம் 2023 லங்ஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிரெயினில் வந்தது. சர்ஜரி பண்ணி நல்லா இருக்கேன். நம்பிக்கையோடு வந்தேன், நல்லா இருக்கேன். கஷ்டம்தான், குடும்பத்துக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் அவங்க சப்போர்ட்டில் கடவுளை நம்பிக்கிறோம். நடமாடும் தெய்வங்களாக இருக்கிற மருத்துவர்களை நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வந்துடுறோம். கொஞ்சம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும். அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வலி இருக்கும். யார் வலியும் யாரும் வாங்கிக்க முடியாது. அவங்கவுங்க வலியை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருந்தால் எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், எங்கள் பையன் வந்து இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தான். எக்ஸாம் டைம் வேறு. நான் சொன்னேன், நான் வந்து எதாக இருந்தாலும் நீ வந்து எக்ஸாம் இது பண்ணு அப்படின்னா. என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலின்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேயும் எல்லாரும் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அண்ணன் பசங்க, அண்ணன் மாப்பிள்ளைங்க எல்லாருமே. அது மாதிரி எங்கள் அம்மா வீட்டு சைட்லேயும் தம்பி ஒய்ஃபு, தங்கச்சி வீட்டுக்காரி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி மீண்டு வந்தாச்சு. 10 வருஷம் 2015 11 வருஷம் ஆயிடுச்சு. 2015 இதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இருந்தப்ப எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, வீட்டில் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் எனக்கு தெரியல. அப்போ வந்து இவங்க என் வீட்டில் பொண்ணு குழந்தைங்க இல்லை எனக்கு. இவங்க அண்ணன் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவங்கள்ட்ட எங்கள் மருமகள் அவங்கள்ட்டலாம் தான் சொன்னேன் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத. சொன்னோன்னே அவங்க ஒரு செக்கப் பண்ணிக்கலாம், மெடிக்கல் செக்கப் பண்ணலான்ட்டு செல்லும்போது இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு நேரடியாக இங்கே வந்துட்டோம். 11 வருஷமாக நம்பிக்கையாக இருக்கேன். இதோ இருக்கேன் உங்கள் முன்னாடி. நல்ல இதாக இருக்கணும், அவ்வளோதாங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுருங்க. நமக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தை சொல்கிறவங்கள அதை எடுத்துக்கங்க. நல்லாயிடுவோம் நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தாலே எல்லாரோட உதவினாலும் வந்துடலாம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு மறுவாழ்வு கொடுத்த இடம், இதெல்லாம் ஒரு கோவில், அவ்வளோதான். பத்மினி, ஆர் பத்மினி.